ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதங்கள் 42, 43. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சித வேதவாத ரதா பார்த்த ந அந்யத் அஸ்திதி வாதின காமாத்மானக ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகேஸ்வர்ய கதிம் பிரதி. டிரான்ஸ்லேஷன். சிற்றறிவுடைய மாந்தர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இந்த வாக்கியங்கள் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி அதிகாரம் அடைதல் முதலான பலன் கருதி செய்யும் செயல்களை சிபாரிசு செய்கிறது. புலன் இன்பத்தையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர்கள் இதைவிட உயர்ந்ததில்லை என்று கூறுகின்றனர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, வேதங்களுடைய மலர் சொற்களில் மயங்கி ஸ்வர்கலோகங்களுக்கு போகிறதுக்காக பலவிதமான யாகங்கள் செஞ்சு உயர் கிரகங்களை அடைய அறிவில் குறைந்த மனிதர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா வேதங்களுடைய கர்மகாண்ட பகுதியில் 4 மாதங்களுக்குரிய தவம் செய்பவர்கள் அமர்த்துவம் அடைந்து நிலைத்த சுகம் தரக்கூடிய சோமரச பானத்தை குடிக்கக்கூடிய தகுதி ஸ்வர்கலோகங்களுக்கு போய் பெறுவதாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் மேலும் மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் இருக்கக்கூடிய ஸ்வர்கலோக வாழ்வு மிக உயர்ந்தது, புலன் இன்பத்திற்கு மிகவும் சாதகமானது. அப்படிங்கிறதுனால வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பல யாகங்களை செய்து மனிதர்கள் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இது எல்லாமே புலன் அதாவது சென்ஸ் என்ஜாய்மெண்ட், புலன் இன்பத்திற்காக வேதங்களின் மலர்ச்சொற்களால் அறிவில் குறைந்த மனிதர்கள் கவரப்படுகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி புலன் சுகங்களை பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் கிருஷ்ண உணர்வில் உறுதிமிக்க பக்தி தொண்டில் நிலை பெறுவது மிக மிக கடினமாகும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி புலன் இன்பத்தில் ஆசைப்படுறவங்களுக்கு சொர்க்க போகங்களை தவிர வேறு எதுவுமே வேண்டியதில்லை. நந்தன கானனம் அப்படின்னு சொல்லப்படுற மேலுலக பூங்காக்களில் அழகுமிக்க தேவதை பெண்களுடன் உறவாட விரும்புவார்.